ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்போட கீவேர்ட் செஷனை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ என்ன இருக்குது மேம், என்னதான் ரிமைனிங் பார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆஃப் நேஷனலிசமில் நமக்கு ஹங்கர், ஹார்ட்ஷிப், பாப்புலர் ரிவோல்ட் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி, யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டலி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பிரிட்டன் அண்ட் ஃபைனலி இம்பீரியலிசம், எப்படி நேஷனலிசம்லேருந்து இம்பீரியலிசம் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஹங்கர், ஹார்ட்ஷிப் அண்ட் ரிவோல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1830s ஒரு எக்கனாமிக் ஹார்ட்ஷிப் நடக்குது. எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்னா என்ன, பீப்புளெலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, யார்கிட்டையும் காசு இல்லை, ஃபுட்டோட விலைலாம் ரொம்ப ஏறுது, அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1830s பார்த்தீங்கன்னா கிரேட் எக்கனாமிக் ஹார்ட்ஷிப் இன் யூரோப், இது 1 மார்க்கில் கேட்பாங்க. எக்கனாமிக் ஹார்ட்ஷிப் இன் யூரோப் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். 1830s நடக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இன் யூரோப் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பாப்புலேஷன் ஃப்ரம் ரூரல் ஏரியாஸ் சிட்டிக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. ஸோ ஓவர் க்ரௌடட் ஸ்லம்ஸ் வருது. அதே மாதிரி ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் இன் டவுன்ஸ் ஸ்டிஃப் காம்படிஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. என்ன காம்படிஷன் அப்படின்னா இம்போர்ட்ஸ் ஆஃப் சீப் மெஷின் மேட் குட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையுமே நடந்திருக்கும். ஸோ இந்தியாவிலுமே என்ன நடந்திருக்கும், பிரிட்டிஷர்ஸ் டைமில் சீப் மெஷின் மேட் குட்ஸ் இம்போர்ட் பண்ணனால என்ன ஆக ஆரம்பிச்சது, ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாச்சு. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம பேசியிருப்போம் இதில். திஸ் வாஸ் எஸ்பெஷலி ஸோ இன் த டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன். ஸோ உங்களுக்கு ஏஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒரு லெசன் இருக்கும், அதில் இதை பற்றி பேசியிருப்பாங்க. இப்படி டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷனில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒரு பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வந்துச்சு. கம்மியான டைமில் கம்மியான விலையில் நிறைய ட்ரெஸ் எப்படி தயாரிக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது அந்த லெசனில் பேசியிருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா அந்த லெசன் உங்களுக்கு எக்ஸாமுக்கு இல்லை, ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் அரிஸ்டோக்ரஸிக்கு மட்டும் பவர் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ பீப்புள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பட் அரிஸ்டோக்ரஸி ஸ்டில் தேவர் என்ஜாயிங் த பவர். ஸோ அதனால் என்ன ஆனாங்க, பீப்புள் பிகம் வெரி இரிட்டேட்டட். ஸோ அப்படி தான் 1848 என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃபுட் ஷார்ட்டேஜஸ் வர ஆரம்பிச்சுது. மக்களோட கையில் சுத்தமாக காசு இல்லை. அந்த டைமில் பேரிகேட்ஸ் வேர் எரெக்டட் அண்ட் லூயி பிலிப் வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ஃப்ரீ. லூயி பிலிப் அவர் தான் என்னது, ஹி இஸ் ரூலிங் ஃப்ரான்ஸ். அந்த டைமில் அவரை ஓட ஓட விரட்டி அடிக்கிறாங்க பீப்புள். புரிஞ்சுதா? எஸ். ஸோ அந்த இமேஜ் தான் இது. ஸோ வாட் ஹேப்பன், பெசன்ட் அப்ரைசிங் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1848. என்னது, 1830 ஹார்ட்ஷிப் வருது. அப்பயுமே அரிஸ்டோக்ரஸி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக 18 இயர்ஸ் கழிச்சு 1848 பெசன்ட் அப்ரைசிங் வருது. அப்போ லூயி பிலிப்பை மக்கள் ஓடி துரத்தி விட்டுட்டாங்க. ஓகே, ஃபைன். ஸோ தான் பெசன்ட் அப்ரைசிங். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் ட்ரேடர்ஸ், ஸோ அந்த இடத்துல ஒரு இஷ்யூ நடந்திருக்கும். என்ன அப்படின்னா நேஷனல் அசம்பிளி ரிபப்ளிக்காக அவங்க கிளைம் பண்ணிடுறாங்க. ஸோ மேல் அபவுட் 21 இயர்ஸ்க்கு ரைட் டு ஒர்க்கும் ஓட்டிங் ரைட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ 1845 தான் இந்த வீவர் இஷ்யூ வருது. எங்கன்னா சிலேஷியா அப்படிங்கிற பிளேஸில் இந்த வீவர் இஷ்யூ வருது. என்ன மேம் வீவர் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்களுக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்க அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ அதாவது ரா மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணுறவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்றாங்க கான்ட்ராக்டர்ஸ். ஆனால் அதுக்கு அவங்க பேமெண்ட்டை கம்மி பண்ணுறாங்க. தே ஆர் ரெடியூசிங் த பேமெண்ட். அப்படி இப்போ பேமெண்ட் ரெடியூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர் கொடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த காட்டன் வீவிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸோ இதுதான் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் வில்லியம் வோல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, சில்வேஷியன் வில்லேஜை பற்றி அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன, ஆல்மோஸ்ட் 18,000 இன்ஹாபிட்டன்ஸ் காட்டன் வீவிங் தான் மோஸ்ட் ஆஃப் த ஆக்குபேஷனாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே கஷ்டப்படுறவங்களோட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை தேவைப்பட்டுட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்கள அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க, அவங்கள ஏமாற்றிட்டாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன் June 4th 2 PM என்ன பண்ணுறாங்க, லார்ஜ் க்ரௌட் ஆஃப் வீவர்ஸ் அவங்க வீட்டிலேருந்து அந்த கான்ட்ராக்டர்ஸோட மேன்ஷனுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்ட வேஜஸ் அதிகமாக கேட்டு மார்ச் பண்ணி போகிறாங்க. இந்த வீவர்ஸ் மார்ச் அப்படிங்கிறது என்னது, June 4th 2 PM அப்போ என்ன நடக்குதுன்னா, லார்ஜ் க்ரௌட் ஆஃப் வீவர்ஸ் கான்ட்ராக்டர்ஸோட மேன்ஷனுக்கு மார்ச் பண்ணி போகிறாங்க. எதுக்காக, அந்த வீவர்ஸ்க்கு ஹையர் வேஜஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்ச் பண்ணி போகிறாங்க. இதுதான் அங்கே நடக்குது.
புரிஞ்சுதா? ஓகே. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி மேன்ஷன்ஸ், ஸோ கான்ட்ராக்டர்ஸோட மேன்ஷன்ஸ்க்கு போயிட்டு இவங்க போராடுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அவங்க வீட்டுக்கு வர்றப்போ அந்த எலகண்ட் விண்டோ பெயிண்ட்ஸ், ஃபர்னிச்சர், போர்ஸ்லின் அவங்க வீட்டில் இருக்கிற, அதாவது இந்த கான்ட்ராக்டர்ஸோட மேன்ஷனில் இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. அதே மாதிரி சப்ளை ஆஃப் கிளாத்ஸ் எல்லாத்தையுமே பிளண்டர்ட் அப்படின்னு என்னென்னா தூக்கிட்டு போகிறது. ஸ்பெசிஃபிக்காக பிளண்டர்டுங்கிற வார்த்தை எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, கொள்ளை அடிக்கிறது அப்படிங்கிறத மீனிங்க்கு வந்து பிளண்டர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கான்ட்ராக்டர் வந்து ஓடிடுறாரு, அந்த வில்லேஜை விட்டே ஓடிடுறாரு. ஸோ அந்தளவுக்கு பயந்து அவர் ஓடிடுறாரு. ஸோ இதுதான் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் வாட் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் வில்லேஜ். ஸோ அந்த வில்லேஜ் பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. வில்லேஜோட பேர் வந்து சிலேஷியா. ஸோ சிலேஷியா அப்படிங்கிற வில்லேஜில் இது நடக்குது. புரிஞ்சுதா? ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அவர் வந்து திரும்பி வராரு. எப்படி? ஆர்மியோட சப்போர்ட்டோட திரும்பி வராரு. புரிஞ்சுதா? ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது? 11 வீவர்ஸை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் ஆஃப் லிபரல்ஸ். ஸோ லிபரல்ஸ்னால் என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லிபரல்ஸ் அப்படிங்கிறது பீப்புளோட சப்போர்ட்டோட நடக்கிற விஷயம். பொலிட்டிக்கல் லிபரல் அப்படிங்கிறது என்னது? பீப்புளோட கன்சென்ட்டோட நடக்கிற ஒரு கவர்மெண்ட்டை பொலிட்டிக்கல் லிபரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அப்படி நடந்துச்சுன்னா அதை எக்கனாமிக்கல் லிபரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரேடுக்கான எல்லா பேரியர்ஸையும் ரிமூவ் பண்ணுறதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்கனாமிக் லிபரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைன். ஸோ இதில் வந்து என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரெவல்யூஷன் ஆஃப் லிபரல்ஸ் நடக்குது. ஸோ என்ன ரெவல்யூஷன் ஆஃப் லிபரல்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் இந்த 1848 ரெவல்யூஷனுக்கு அப்புறமா எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெவல்யூஷனை வந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் லிபரல்ஸாக இருக்காங்க, எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பீப்புள். இந்த மிடில் கிளாஸுங்கிறது யார்? ஒர்க்கர்ஸ், இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து எஜுகேட்டட் லிபரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸில் 1848 நடந்த இந்த இன்னும் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா தான் யூரோப்பில் வந்து நிறையா நேஷன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சுதா? ஸோ நேஷன் ஸ்டேட் இப்போ வரைக்கும் நேஷன் ஸ்டேட்டாக இல்லாத கண்ட்ரிஸ் எல்லாம் எது? ஜெர்மனி, இட்டலி, போலாண்ட், ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர். இந்த ஜெர்மனி அண்ட் இட்டாலியோட யூனிஃபிகேஷனை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். புரிஞ்சுதா? ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜெர்மன் ரீஜனில் இதுதான் வந்து ஜெர்மன் யூனிஃபிகேஷனுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு முன்கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெர்மனியில் வந்து என்ன ஆகுதுன்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ் இருக்குது. ஸோ யாருன்னு பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே மிடில் கிளாஸ் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க. ஸோ மிடில் கிளாஸ் ப்ரொஃபஷனல்ஸ், பிஸ்னஸ்மேன், ப்ராஸ்பரஸ் ஆர்டிசன்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டியில் ஒன்று கூடுறாங்க. ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டியில் ஒன்று கூடி என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஆல் ஜெர்மன் நேஷனல் ஆர்மின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அந்த ஆல் ஜெர்மன் நேஷனல் ஆர்மி அந்த அசம்பிளிக்காக மே 1848 831 எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்ச் பண்ணி போகிறாங்க. ஸோ அவங்க எங்கே மார்ச் பண்ணி போகிறாங்க? ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னு 1 மார்க்கில் வரும். எங்கே அப்படின்னா சர்ச் ஆஃப் செயின்ட் பால். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க். ஃபைன். ஸோ மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்க, மிடில் கிளாஸ் ப்ரொஃபஷனல்ஸ், பிஸ்னஸ்மென், ப்ராஸ்பரஸ் ஆர்டிசன்ஸ், இவங்க எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடி என்ன பண்ணுறாங்க? ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்டை நோக்கி நடக்கிறாங்க. அது எங்கே நடக்குதுன்னா சர்ச் ஆஃப் செயின்ட் பால் அப்படிங்கிற பிளேஸில் நடக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணுறாங்க. அந்த கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணிவிட்டு அப்போ வந்து என்னென்னா ஃப்ரெட்ரிக் வில்லியம் ஃபோரை கிங்காக இருக்க சொல்கிறாங்க. அதாவது கான்ஸ்டியூஷனல் மொனார்க்காக இருக்க சொல்கிறாங்க. அது என்ன, நாங்கள் கான்ஸ்டியூஷன் கொடுக்குறோம், நீங்கள் எங்களோட கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி ரூல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ரூல் பண்ணுங்கள், நீங்கள் கிங்காக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் அவர் என்னது அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார். அந்த வில்லியம் ஃபோர் கிங் ஆஃப் ப்ரூஷியா. அவர் எந்த கண்ட்ரியோட கிங்கு? ப்ருஷியாவோட கிங். இந்த ப்ருஷியா தான் என்னது லேட்டர் ஆன் ஜெர்மனியாக மாறப்போகுது. புரிஞ்சுதா? ஸோ அவர்கிட்ட கூப்பிட்டு வில்லியம் ஃபோர் கிங் ஆஃப் ப்ருஷியா அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனல் மொனார்க்காக இருங்க, நாங்கள் வந்து கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுறோம், நீங்கள் கான்ஸ்டியூஷனல் மொனார்க்காக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? அப்போ என்ன ஆகுது? அவர் அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு. அவர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி மொனார்க்கோட ஜாயின் பண்ணிடுறார். மற்ற மொனார்க்கோட ஜாயின் பண்ணி அதுக்கு எகெயின்ஸ்டாக அவர் வந்துடுறார். அப்போ இந்த மிடில் கிளாஸ் பீப்புளில் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சப்போர்ட்டை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க.
அந்த டைமில் இந்த பார்லிமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ இந்த பார்லிமெண்ட்டோட நோக்கமே என்ன, ஒரு கான்ஸ்டியூஷனல் மொனார்க்கை கொண்டு வரணும் தான், ஆனால் கொண்டு வர முடியாமல் போயிடுது. ஏன், வில்லியம் IV வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறார், க்ரௌனை ரிஜெக்ட் பண்ணிடுறார், நான் வந்து கான்ஸ்டியூஷனல் மொனார்க்காக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறார். புரிஞ்சுதா? ஸோ இந்த இஷ்யூவில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, த இஷ்யூ ஆஃப் எக்ஸ்டெண்டிங் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் டு விமென் வாஸ் கான்ட்ரவர்ஷியல் ஒன். ஏன் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் விமென் வந்து அந்த லிபரலிசமில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட் இமேஜில் பார்த்தா தெரியும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்கவங்க எல்லாமே அந்த 831 மெம்பர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இவங்க எல்லாருமே யார், மென். ஈவன் தான் லிபரல் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களா இருந்தாலும் விமெனை வெறுமனே விசிட்டர்ஸ் ஆர் வாட்சிங் பிளேஸில் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அவங்க ஆடியன்ஸாக மட்டும்தான் இருக்க முடிஞ்சதே ஒழிய அவங்களால இந்த பொலிட்டிக்கல் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை. ஈவன் தான் இங்கே இருக்க இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த இமேஜ் யார், ஜெர்மானியா. ஜெர்மானியா அப்படிங்கிறது ஒரு அலக்ரே. ஸோ இவங்க யார், இவங்க ஒரு விமென் தான், ஆனால் விமெனை வந்து பொலிட்டிக்கலி பார்ட்டிசிபேட் பண்ண விடலை. அதுவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ தான் த ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட் இந்த சர்ச் ஆஃப் செயின்ட் பால். ஃபைன். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் எல்லாம் ஒன்று கூடுறாங்க, இந்த லிபரல் மூமெண்ட்ஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ணுறாங்க. 1848 லிபரல் மூமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் சப்ரஸிங். லிபரல் மூமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க சப்ரஸ் பண்ணிடுறாங்க. ஸோ தோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் வேர் ஏபிள் டு சப்ரஸ் லிபரல் மூமெண்ட்ஸ் இன் 1848, தே குட் நாட் ரீஸ்டோர் த ஓல்டு ஆர்டர். இவங்கெல்லாம் லிபரல் மூமெண்ட்ஸை சப்ரஸ் பண்ணாலும் பழைய மாதிரி ஜெர்மனியை மாற்ற முடியலை அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, 1848க்கு அப்புறமா இந்த ஆட்டோக்ராட்டிக் மொனார்கி சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் யூரோப்பில் நடந்த எல்லா சேஞ்சஸையுமே இவங்களும் கொண்டு வராங்க. சர்ஃப்டம், பாண்டட் லேபர், இது எல்லாத்தையுமே அபாலிஷ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் வந்து ஹாஸ்பர்க் ரூரல்ஸ் வந்து ஹங்கேரியன்ஸ்க்கு நிறைய ஆட்டோனமி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, பழைய மாதிரி மாற்ற முடியல, மக்கள் வந்து மொனார்க்கிக்கு முன்னாடி மாதிரி அவங்க மரியாதை கொடுக்கறதா இல்லை. ஸோ மொனார்க்கி என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நம்ம ரொம்ப இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா இவங்க நம்மளே தூக்கி வீசிடுவாங்க, கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் அட்டானமி கொடுக்கறது, அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் தான் இந்த மேக்கிங் ஆஃப் ஜெர்மனி அண்ட் இட்டாலியை பற்றி பார்க்க போகிறோம். ஜெர்மனியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1848 நேஷ்னலிசம் இன் யூரோப் ஆனதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, டெமோக்ரஸி அண்ட் ரெவல்யூஷன் மூட் அவே ஃப்ரம் இட்ஸ் அசோசியேஷன் வித் டெமோக்ரஸி அண்ட் ரெவல்யூஷன். நேஷ்னலிஸ்ட் சென்டிமெண்ட்ஸ் வந்து நிறைய இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து ஸ்டேட் பவர் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. பொலிட்டிக்கல் டாமினேஷன், யூரோப்பையே நம்ம தான் கையில் எடுக்க போகிறோம். அதாவது ஜெர்மனியில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட க்ளோரி எல்லாம் போயிடும், யூரோப்பை நம்ம எப்படி டாமினேட் பண்ணுறது, நீங்கள் வந்து என்ன பண்ணும், கிங்குக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம யூரோப்பை டாமினேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டேட் பவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. நேஷ்னலிசம் ஃபீலிங்கே மற்ற கண்ட்ரியில் லிபரலிசம் மூலமாக நேஷ்னலிசம் கொண்டு வந்தாங்க, லிபரல் நேஷ்னலிசம் கொண்டு வந்தாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, கன்சர்வேட்டிசம் பண்ணுறாங்க, கன்சர்வேட்டிசம் மூலமாக நேஷ்னலிசம் கொண்டு வராங்க. நம்ம வந்து யூரோப்லேயே பெரிய பவர் ஆகணுமா ஆகக்கூடாதா, அப்போ நீங்கள் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நம்ம எப்படி பெரிய ஆளு நம்ம காமிக்க முடியும், நீங்கள் வந்து கிங்கை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திஸ் கேன் பி அப்சர்வ்ட் இன் த ப்ராசஸ் பை விச் ஜெர்மனி அண்ட் இட்டாலி came to be unified as nation states. So the nationalist feeling வந்து மிடில் கிளாஸ் ஜெர்மன் கிட்ட நிறைய இருக்கு. அங்கே வந்து இந்த லிபரல் இனிஷியேட்டிவ் டு நேஷனல் பில்டிங் was repressed by the combined forces of monarchy and the military. இங்கே என்ன ஆகுது, இந்த லிபரல் ஃபோர்ஸஸை மொனார்க்கியும் மிலிட்ரியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்ரஸ் பண்ணிடுறாங்க. புரிஞ்சுதா? இங்கே வந்து என்ன அப்படின்னா லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸ் இதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க, மிலிட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ யார் யார், மொனார்கி, மிலிட்ரி அண்ட் லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸ். இந்த லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, ஜங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸோட பேர் என்ன, ஜங்கர்ஸ். யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனியில் என்ன, லிபரலிசம் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் மொனார்க்கியும் ஆர்மியும் மிலிட்டரி, ஆர்மி மிலிட்டரியும்
ஜங்கர்ஸும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த லிபரல்ஸை வந்து சப்ரஸ் பண்ணிடுறாங்க. they are suppressing the liberals. புரிஞ்சுதா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ப்ருஷியா வந்து லீடர்ஷிப் எடுக்குது. இந்த ஜெர்மனி இந்த மூமெண்ட்டுக்கு வந்து ப்ருஷியா வந்து லீடர்ஷிப் எடுக்குது. கரெக்டாக அந்த டைமில் யார் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க, ஒட்டோவன் வான் பிஸ்மார்க் அப்படிங்கிறவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து ப்ருஷியன் ஆர்மியோடையும் பியூரோக்ரஸியோட ஹெல்ப்போடையும் ஜெர்மனியை சுற்றி இருக்கிற குட்டி குட்டி ஸ்டேட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ப்ருஷியா வந்து சென்டராக வச்சு மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஜெர்மனி அப்படிங்கிற மாற்றணுங்கிற ஒரு பிளானில் வராரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வார் நடக்குது. என்னன்னா 3 wars. இதை வந்து 7 year war அப்படின்னு சொல்லுவாங்க. 3 wars, 3 பெரிய பெரிய வார் நடக்குது. 7 year war. அந்த 3 வார் யாரோட நடக்குது அப்படின்னா, ஆஸ்ட்ரியா, டென்மார்க் அண்ட் பிரான்ஸ். இந்த 3 கண்ட்ரியோட 3 வார் நடக்குது. 7 வருஷத்துக்கு நடக்குது. இது வந்து ப்ரூஷியா வந்து கடைசியில் வின் பண்ணுறாங்க. அதாவது என்னது, ப்ரூஷியாவை சுற்றி குட்டி குட்டி பிளேசஸ் இருக்குது. அந்த குட்டி குட்டி பிளேசஸும் இந்த 3 கண்ட்ரி கிட்ட இருக்குது. இங்கே எல்லாமே ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்காங்க, ஜெர்மனியோட கல்ச்சர் இருக்கவங்க இருக்காங்க. இப்போ அவங்க ப்ரூஷியா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்மியோட சப்போர்ட்டோட ஒட்டாவன் வான் பிஸ்மார்க் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, போய் இந்த 3 கண்ட்ரிஸோடய சண்டை போடுறாரு. சண்டை போட்டு என்ன பண்ணுறாரு, எல்லா கண்ட்ரியும் வாங்கிட்டு வராரு, விக்ட்ரியோட வராரு. ப்ரூஷியா வின் ஆகுது. வின் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஜான்வரி 1871 ப்ருஷியன் கிங் வில்லம் I இவரை வந்து ஜெர்மன் எம்பரரா இவங்க என்ன பண்ணுறாங்க, செரிமனி வச்சு முடிசூடுறாங்க. ஜெர்மன் எம்பரரா யார், வில்லியம் I. வில்லம் IV அது வந்து வில்ஹம் IV, ஹென்ரி வில்லம் IV. இவர் வந்து யாரு, அந்த பிராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்ல வருவார். இவர் வில்லியம் I தான் யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி முடிச்சதுக்கு அப்புறமா எம்பரரா வருவார். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புரிஞ்சுதா? 18 ஜான்வரி 1871 தான் இந்த வில்லியம் I வந்து தலைவராக ஏற்றுக்கிறாங்க. ஜெர்மன் எம்பரரா கெய்சர் வில்லியம் I வந்து முடிசூட வைக்கிறாங்க. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து எப்படி ஜெர்மனி வந்து யூனிஃபை ஆச்சு. அதே மாதிரி ஜெர்மனி மற்ற கண்ட்ரிக்கு எப்படி மாடல் ஆச்சு, ப்ருஷியன் மெஷர்ஸ் வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு எப்படி மாடலாக மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். புரிஞ்சுதா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டலி. ஜெர்மனி யூனிஃபிகேஷன் ஆன மாதிரி இட்டலி யூனிஃபிகேஷன் ஆச்சு. எப்படி ஆச்சு? ஸோ யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்டாலியிலையும் இந்த பொலிட்டிக்கல் ஃப்ராக்மெண்டேஷன் பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கார்ட்டூன் வரும். என்ன கார்ட்டூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், கரிபால்டி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர். அவர் வந்து என்ன அப்படின்னா, இந்த கிங் இருக்கார் இல்லையா, அந்த இமேஜ் காமிக்கிறேன் பாருங்களேன். கரிபால்டி வந்து அந்த கிங்குக்கு ஷூ போட்டு விடுறார், இட்டாலி அப்படிங்கிற ஷூ போட்டு விடுறார். ஏன் தெரியுமா அதை ஷூவாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? மேப்பில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இட்டாலி பார்க்கறதுக்கு ஏதோ ஷூ மாதிரியே இருக்கும். அந்த மேப் காமிக்கிறேன் பாருங்களேன், தெரியுதா? அந்த மேப் பார்த்தா தெரியும். பார்த்தா ஒரு ஷூ போடுற மாதிரியே இருக்கும், காலுக்கு ஷூ மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இட்டாலியை வந்து ஷூ மாதிரி மாட்டி விடுறாரு அந்த கிங்குக்கு கரிபால்டி அப்படிங்கிற மாதிரியான இமேஜ் தான் அது. சரி, இட்டாலியில் என்னதான் நடந்துச்சு, வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசீனின்னு ஒருத்தர் இருப்பார், நம்ம பார்த்துருப்போம். யங் இட்டலி, யங் யூரோப்புன்னு 2 சீக்ரெட் மிஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அவர் என்ன அப்படின்னா, அப்போ அவர் தான் வந்து லீட் பண்ணிட்டு இருப்பார். அவரோட தாட் என்னது, இட்டாலி யூனிஃபை ஆனால் மட்டும்தான் லிபரேஷன் வரும் இட்டாலியில் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு லீட் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அவரால் யூனிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சிருக்காது. ஓகேவா? ஸோ செவரல் எம்பையர்ஸ் மூலமாக இந்த ஹாப்ஸ்பர்க் எம்பையர் அப்படிங்கிறது மல்டிநேஷ்னல் எம்பையராக இருந்திருக்கும். அப்போ மிடில் ஆஃப் 19th century இட்டாலி வந்து 7 ஸ்டேட்ஸாக டிவைடாக இருக்குது. இட்டாலி இஸ் டிவைடட் இன்டு 7 ஸ்டேட்ஸ். அதில் வந்து என்னது, சார்டீனியா, பீட்மொண்ட், இது மட்டும்தான் இட்டாலியன் பிரின்ஸ்லி ஹவுஸாக இருக்குது. ஸோ இட்டாலி வந்து 7 ஸ்டேட்ஸாக பிரிஞ்சிருக்கு. அந்த 7 ஸ்டேட்ஸில் ஒன்றே சார்டீனியா, பீட்மொண்ட் அப்படிங்கிற பிளேஸ் மட்டும்தான் இட்டாலியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருக்குது. மற்றது எல்லாமே வேறு வேறு கண்ட்ரிஸ் கீழே இருக்குது. புரிஞ்சுதான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ இட்டாலியன்
ஸ்டேட்ஸ் வந்து 7 பிரிஞ்சிருக்கு. அதில் ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும்தான் இட்டலி கையில் இருக்குது, மற்றது எல்லாமே வேறு வேறு கண்ட்ரி கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் இட்டாலியன் லாங்குவேஜ் வந்து ஒன் காமன் ஃபார்ம் இல்லாமல் நிறையா டைலெக்டில் இருக்குது. அப்போ தான் வந்து 1830s குசெப்பே மசினி தான் வந்து இதை ஜாயின் பண்ணணும், இட்டாலியன் ரிபப்ளிக்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அவர் என்ன ஃபார்ம் பண்ணியிருப்பார், யங் இட்டலி அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் சொசைட்டியும் ஃபார்ம் பண்ணியிருப்பார். புரிஞ்சுதா? ஸோ ஃபார்ம் பண்ணிவிட்டு 1831 வாட் ஹி வில் டூ, ஹி வில் ஸ்டார்ட் திஸ் லிபரேஷன் பேசிஸான ரெவல்யூஷனை ஸ்டார்ட்டும் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த ரெவல்யூஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமா அந்த 1848 சார்டீனியா பீட்மோண்ட் மட்டும்தான் சொன்னேன் இல்லையா. ஸோ 7 ஸ்டேட்ஸில் சார்டீனியா பீட்மோண்ட் மட்டும்தான் இட்டாலி கீழே இருக்குது. அப்போ என்ன ஆகுது, அப்போ அங்கே ஒரு கிங் இருக்காரு. அந்த கிங் யார் அப்படின்னா விக்டர் இமானுவேல் II. ஸோ இந்த விக்டர் இமானுவேல் II என்ன பண்ணுறாருன்னா, சரி மசினி பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த வேலையை தூக்கி அவரோட சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த சீஃப் மினிஸ்டர் யாரு, கேவர் அப்படிங்கிறவர் தான் அந்த சீஃப் மினிஸ்டர். ஸோ என்னது, குசெப்பே மசினி ஸ்டார்ட் பண்ணுறாரு, சீக்ரெட் சொசைட்டி வச்சு இட்டாலியை ஒன்றா ஜாயின் பண்ணும், இட்டாலியன் ரிபப்ளிக்னு கொண்டு வரணும்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுது. அப்போது ஒரே ஒரு இட்டாலியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸான சார்டீனியா பீட்மவுண்ட், அதோட கிங் விக்டர் இமானுவேல் II. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட சீஃப் மினிஸ்டரான கேவர் அப்படிங்கிறவர்கிட்ட இந்த வேலையை கொடுக்குறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் மெனி அதர் வெல்த்தி அண்ட் எஜுகேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் இட்டாலியன் எலைட், ஹீ ஸ்போக் ஃப்ரெஞ்ச். இந்த கேவர் என்ன பண்ணுறாரு, அவருமே ஃப்ரெஞ்சு தான் பேசுகிறார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டிப்ளமேட்டிக் அலையன்ஸ் பண்ணுறாரு ஃப்ரான்ஸோட. அவர் தான் நிறையா ஃப்ரெஞ்சு பேசுகிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, போய் ஃப்ரான்ஸோட டிப்ளமேட்டிக்கான அலையன்ஸ் ரிலேஷன்ஷிப், அதை நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு இதுக்குள்ள ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமேட்டிக் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, ஆஸ்ட்ரியாவை 1859 டிஃபீட் பண்ணுறாரு. ஸோ 1831 மசினி ஸ்டார்ட் பண்ணுறாரு, அது ஃபெயிலியர் ஆகிடுது. 1848 விக்டர் இமானுவேல் II வந்து அவரோட சீஃப் மினிஸ்டரான கேவர் அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாரு, இட்டாலியை ஒன்று சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் கேவர் நல்லா ஃப்ரெஞ்சு பேசுவார், போய் ஃப்ரான்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுட்டு 1859 ஆஸ்ட்ரியாவை டிஃபீட் பண்ணுறாரு. ஃப்ரான்ஸும் இந்த கேவர் இவரும் சேர்ந்து ஆஸ்ட்ரியாவை டிஃபீட் பண்ணுறாங்க. அப்போ தான் என்ன ஆகுது, இன்னும் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் வாலண்டியர் வராங்க. அவங்க யாரு கீழே வராங்கன்னா, குசெப்பே கரிபால்டி. அவர் குசெப்பே மசினி, இவர் குசெப்பே கரிபால்டிக்கு கீழே அவங்க ஒரு ஆர்மி ஜாயின் பண்ணுறாங்க. அது என்ன, இந்த 1860 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மார்ச் பண்ணி போகிறாங்க. இட்டலி அண்ட் த கிங்டம் ஆஃப் 2 சிசிலிஸ் ரெண்டுக்கும் உள்ள மார்ச் பண்ணி போய் லோக்கல் பெசன்ஸோட ஹெல்ப்போட சக்ஸஸ்ஃபுல்லாக யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டலியை பண்ணுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, 1861 விக்டர் இமானுவேல் II சக்ஸஸ்ஃபுல் ஆகிறாரு. விக்டர் இமானுவேல் II கிங் ஆஃப் இட்டலியா முடிசூடுறார். இதில் காமெடியான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பெசன்ஸ் எல்லாம் ஏதோ மசினிக்காக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு விக்டர் இமானுவேல் IIனா வந்து யார் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. இதில் இன்னொரு காமெடி என்னன்னா, இந்த அப்போ வந்து அவங்க லட்டேலியா அந்த இட்டாலி வந்து என்னது, இந்த இட்டாலியா அப்படிங்கிறது அந்த இட்டாலியன் லாங்குவேஜ் இட்டாலியா அப்படிங்கிறத வந்து அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இந்த லட்டாலியாங்கிறது ஏதோ விக்டர் இமானுவேல்டோட ஒய்ஃப்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, என்னது ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒன்றுமே புரியலையா. ஏன்னா அவங்களுக்குலாம் படிக்கல, பெசன்ஸ் எல்லாம் இல்லிட்ரஸி, அவங்க எதுக்காக சண்டை போடுறாங்க எதுனே தெரியல. அவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இட்டாலியா அப்படிங்கிறது ஏதோ இவரோட ஒய்ஃபு போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 1861 விக்டர் இமானுவேல் IIக்கு கீழே இட்டாலி அப்படிங்கிற ஒரு நேஷன் ஃபார்ம் ஆகுது. இங்கேயுமே என்னது, இட்டாலியன் ஸ்பீக்கிங் பீப்புள் தான் வேறு வேறு கண்ட்ரியில் இருக்காங்க. ஒன்றா சேர்ந்து எல்லா ஸ்டேட்டையும் ஒன்றா சேர்ந்து இட்டலிங்கிற ஒரு கண்ட்ரியாக ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதுதான் யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டலி. ஸோ இட்டாலி இப்படி வேறு வேறு கண்ட்ரியாக இருந்தது, இப்போ ஒரே மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்தா ஷூ மாதிரி இருக்கும், காலில் ஷூ மாட்டுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால தான் இந்த கார்ட்டூன் வந்து பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதா? எஸ், ஃபைன். ஸோ இதில் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பிரிட்டன். ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பிரிட்டன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வாட் இஸ் த ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பிரிட்டன்? ஸோ பிரிட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டனில் 3, இப்போ இந்த கிரேட் பிரிட்டனில் 3 கண்ட்ரி இருக்கு. ஸோ பிரிட்டனுக்கு கீழே அயர்லாந்து,
ஸ்காட்லாந்து அண்ட் இங்கிலாந்து. 3 பேரும் வேற வேற லாங்குவேஜ். இங்கிலாந்து வந்து இங்கிலீஷ் பேசுறாங்க, ஸ்காட்லாந்து வந்து ஸ்காட்டிஷ் பேசுறாங்க, அண்ட் வந்து அயர்லாந்து வந்து டேனிஷ் பேசுறாங்க. டேனிஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் 3 பேர் இருக்காங்க. ஸோ அயர்லாந்து வந்து ஐரிஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்காங்க. ஃபைன், ஐரிஷ். ஃபைன். ஸோ இதுதான் 3 எத்னிக் குரூப் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ஐடென்டிட்டிஸ் ஆஃப் பீப்புள் 3: இங்கிலீஷ், வெல்ஷ், ஸ்காட்டிஷ் ஆர் ஐரிஷ். ஸோ ஸ்காட்டிஷ் ஆர் ஐரிஷ், வெல்ஷ், இங்கிலீஷ். ஸோ 3 இருக்கு. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் எத்னிக் குரூப்ஸ்க்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன் இருக்குது, கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் வந்து என்ன அப்படின்னா ஸ்டெடிலி க்ரூ இன் வெல்த். இந்த 3 கண்ட்ரீஸில் இங்கிலாந்து வந்து நல்ல வெல்தியான நேஷனாக ஃபார்ம் ஆகிறாங்க. அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் பார்லிமெண்ட் வந்து 1688 அந்த மொனார்கிட்டேருந்து பவரை எடுத்துடுறாங்க. புரிஞ்சுதா? எண்ட் ஆஃப் protracted conflict, instrument through which a nation state with England at its centers came to be forged. ஸோ என்ன, இங்கிலாந்து வந்து சென்டராக வச்சு ஒரு நேஷன் ஸ்டேட் ஃபார்ம் பண்ணுறாங்க. எது மூலமாக? ஆக்ட் ஆஃப் யூனியன் 1707 மூலமாக ஒரு நேஷன் ஸ்டேட் ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 கண்ட்ரி, ஒன்று யார்? இங்கிலாந்து, இன்னொருத்தங்க ஸ்காட்லாந்து. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கண்ட்ரி ஃபார்ம் பண்ணலான்னா கூப்பிட்றாங்க. அதை பேர் யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன்னு வைக்கிறாங்க. ஆனால் இங்கிலாந்து என்ன பண்ணுவாங்க, எப்பவும் பண்ணுற மாதிரி ஸ்காட்லாண்டை ஏமாத்திடுறாங்க. எப்படி மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளாக். புரிஞ்சுதா? ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா என்னது? ஃப்ளாக். ஸோ ஃப்ளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, the British Parliament was dominated by English members. அதே மாதிரி அவங்களோட ஸ்காட்லாண்டோட கல்ச்சரையுமே ரொம்ப சூப்பராக சப்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா கத்தோலிக் கிளான்ஸ் போயிட்டு ஸ்காட்டிஷ் ஹைலாண்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்கி அங்கே இருக்கிற பீப்புளோட லாங்குவேஜஸை வந்து ஃபார்பிடன் பண்ணுறாங்க. கேலிக் லாங்குவேஜை பேசக்கூடாது. அதே மாதிரி அவங்களோட நேஷ்னல் ட்ரெஸ்ஸை போடக்கூடாது. ஸோ ஸ்காட்டிஷோட நேஷ்னல் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கர்ட் டைப்பில் இருக்கும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டைமில் தான் அயர்லாந்து உள்ளே வந்து சிக்கிறாங்க. ஸோ அயர்லாண்ட்லேயும் சிமிலர் ஃபேட் நடக்குது. என்ன ஆச்சு, அயர்லாண்டில் கேத்தலிக்ஸ்க்கும் ப்ரொட்டஸ்டன்ஸ்க்கும் நடுவில் சண்டை. ஸோ இது வந்து கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற 2 டிஃப்ரெண்ட் செக்டர், அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. கேத்தலிக்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்டன்ட், இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. ஸோ இந்த சண்டையில் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷ் வந்து ப்ரொட்டஸ்டன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ரொட்டஸ்டன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி அயர்லாண்டையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்க, ப்ரொட்டஸ்டன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி அயர்லாண்டையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னா கேத்தலிக் கண்ட்ரி, ஸோ அவங்களோட டாமினன்ஸை கம்ப்ளீட்டாக பிரிட்டிஷ் வந்து சப்ரஸ் பண்ணிடுறாங்க. புரிஞ்சுதா? ஸோ இந்த கேத்தலிக் இது வந்து லீட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உல்ஃப் டவுன் அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் லீட் பண்ணுறாரு. பட் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சப்ரஸ் பண்ணிடுறாங்க. புரிஞ்சுதா? எஸ். ஸோ கடைசியில் பிரிட்டனில் வந்து 2 முக்கியமான சிம்பிள், 2மே இப்போ கிரேட் பிரிட்டனில் 3 கல்ச்சர் இருக்குது, வெல்ஷ், ஸ்காட்டிஷ் ஆர் ஐரிஷ் அண்ட் இங்கிலீஷ். ஆனால் டாமினண்ட்டாக எதோட கல்ச்சரை தான் அவங்க கொண்டு வந்தாங்க, இங்கிலீஷோட கல்ச்சரை தான் கொண்டு வராங்க. எப்படி? நியூ பிரிட்டன், பிரிட்டிஷ் ஃப்ளாக், யூனியன் ஜாக். அதே மாதிரி த நேஷ்னல் ஆந்தம் காட் சேவ் அவர் நோபல் கிங், இது எதில் பாடுறாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜில் பாடுறாங்க. ஸோ நேஷ்னல் லாங்குவேஜையுமே அதே மாதிரி அவங்களோட அந்த ஃப்ளாகுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கல்ச்சரை ப்ரமோட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த விஷயம். ஸோ அதில் பார்ட்னராக இருக்க மற்ற 2 பேரும் ஹாப்பியாக இல்லை. ஃபைன், ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த விஷுவலைசிங் நேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படிலாம் ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இந்த அலெக்ரே. அலெக்ரேங்கிறது என்னென்னா ஃபீமேல் ஃபிகர், அதாவது ஒரு கண்ட்ரியை ஒரு ஃபீமேல் ஃபிகராக காமிச்சு இதுதான் உங்கள் கண்ட்ரி. நம்ம பாரத் மாதா மாதிரி, பாரத் மாதா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அலெக்ரே. அந்த மாதிரி ஜெர்மானியாவோட அலெக்ரேல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க, இந்த ஒவ்வொரு சிம்பிளும் எதை குறிக்குது. இந்த ஸ்வாடும் இருக்கும், அந்த ஆலிவ் லீஃபும் இருக்கும். கடைசியில் கீழே பார்த்தீங்கன்னா புரோக்கன் செயின்ஸ், இது ஒன்று எதை குறிக்குது. இந்த செஸ்ட் பிளேட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை குறிக்கும். இது வந்து ஓக் லீவ்ஸ்,
ஓக் லீவ்ஸ் வந்து எதை குறிக்குது? விக்டரியை குறிக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாட் வந்து ரெடி டு ஃபைட், நாங்க சண்டை போடுறதுக்கும் தயாரு, அதே மாதிரி நாங்க சமாதானத்துக்கும் தயார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டேப்லர் காலம் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேப்லர் காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து 1 மார்க்கோ 2 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிக்சர் பேஸ்டு கொஸ்டினும் இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிக்சர் பேஸ்டு கொஸ்டினும் இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெடியாக இருங்க. புரிஞ்சுதா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஜெர்மானியா ஃபாலன் 1850ல் ஜெர்மானியா ஃபாலன். இதுக்கப்புறம் தான் 1871 தான் ஜெர்மனி யூனிஃபைடு ஜெர்மனி வரும். கரெக்டாக? 1861 யூனிஃபைடு இட்டாலி, 1871 யூனிஃபைடு ஜெர்மனி. ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் என்னது? ஃபைனலி we'll be seeing this, what we are seeing, nationalism and imperialism. இந்த நேஷனலிசம் எப்படி இம்பீரியலிசமாக மாறுச்சு? ஸோ நேஷ்னலிசம் எல்லாருமே என்னோட கண்ட்ரி தான் பெருசு, நான் தான் பெரிய ஆள், நேஷ்னலிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைமில் இவங்க மற்ற கண்ட்ரியை போய் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இம்பீரியலிசம். இம்பீரியலிசம்னு என்ன? ஃபோர்ஸ்ஃபுல் ஆக்குபேஷன் ஆஃப் அனதர் கண்ட்ரி. ஃபைன். ஸோ பை லாஸ்ட் குவார்டர் ஆஃப் 19th century, nationalism no longer retained its ideal liberal democratic sentiment. இது வரைக்கும் நேஷனலிசம்ங்கிறது ஒரு லிபரல் டெமோக்ராட்டிக் சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து இப்போ நேரோ க்ரீடாக மாற ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறாங்க? ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. யூரோப்லேயே நேஷனலிசம் மூலமாக நான் என்னோட கல்ச்சர், நாங்கள் தனி கண்ட்ரியாக மாற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தவங்க இப்போ தனித்தனியாக நேஷனாக மாறிட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே இப்போ சண்டை போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இப்போ ஃப்ரான்ஸ், இட்டலி, பிரிட்டன் இவங்களுக்குள்ளெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால இந்த பால்கன் இஷ்யூன்னு ஒன்று வருது. இந்த பால்கன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூரோப்பில் 1871 அப்புறமா ஒரு ஏரியா ஃபார்ம் ஆகுது, பால்கன். இந்த பால்கன்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே ரொமானியா, பல்கேரியா, அல்பேனியா, கிரீஸ், மெசடோனியா, குரோஷியா, போஸ்னியா, சொல்வேனியா, சர்பியா, இதெல்லாமே பால்கன் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த பால்கன் ஏரியாங்கிறது இன்னைக்கு இந்த பிளேசஸ் எல்லாம் தான். புரிஞ்சுதா? இந்த பால்கன் வந்து லார்ஜ் பார்ட் ஆஃப் பால்கன் ஒட்டாமன் எம்பையர் கீழே இருக்கு. நம்மளுக்கே தெரியும், கிரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் பார்த்துருப்போம். 1821 ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிளில் ஒட்டாமன் எம்பையர் கிட்ட இருந்து தான் கிரீஸ் தப்பிச்சு வருது. புரிஞ்சுதா? அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ரொமான்டிக் நேஷனலிசம் பால்கன்ஸில் வர்றதுக்கு அப்புறமா இந்த பால்கன் ரீஜன் என்ன ஆகுது? டிஸ்இன்டகிரேட் ஆக ஆரம்பிக்குது, பிரிய ஆரம்பிக்குது. புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 1 by 1 யூரோப்பியன் சப்ஜெக்ட் நேஷனாலிட்டிஸ் broke away its control and declared independence. இந்த ரொமான்டிக் நேஷனலிசம்க்கு அப்புறமா இந்த பால்கன் ரீஜனில் இருக்க ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு நாங்கள் தனி கண்ட்ரி, எப்படி கிரீஸ் பிரிஞ்சு வந்தது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பிரிய ஆரம்பிக்கிறாங்க. பிரிஞ்சு தனித்தனி கண்ட்ரியாக அவங்கள டிக்ளேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. as a different Slavic nationalities struggle to define their territory, Balkan area became an area of intense conflict. The Balkan states were fiercely jealous of each other. ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? கடைசியில் இந்த ஈச் பவர், ரஷ்யா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஆஸ்ட்ரோ ஹங்கேரி, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? இந்த ஏரியாவில் போய் நம்ம எப்படியாவது we should catch the power அப்படின்னு நினச்சிட்டு தான் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. that only gave rise to the First World War. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் நம்ம நேஷனலிசம் இன் இந்தியாவில் பார்ப்போம். நேஷனலிசம் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் தான் ஸ்டார்ட் ஆகும். இஃபெக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இன் இந்தியான்னு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? எஸ். ஸோ தட் இஸ் அ கண்டினியூவேஷன். ஸோ திஸ் லெசன் இஸ் ஓவர் சக்ஸஸ்ஃபுல்லி. கடைசியில் ஒரே ஒரு பிக்சர் இருக்கும். இதுதான் பிரிட்டன். பிரிட்டன் வந்து எப்படி வேர்ல்டை ஃபுல்லாத்தையும் கேப்சர் பண்ணி உட்காந்துருக்கு. ஒரு பக்கம் இந்தியன்ஸ் இருப்பாங்க, ஒரு பக்கம் டர்க்கிஷ் பீப்புள் இருப்பாங்க. ஹவு பிரிட்டன் ஹேஸ், இது வந்து பிரிட்டானியா, இது வந்து பிரிட்டனோட அலக்ரே பிரிட்டானியா, எப்படி வந்து பிரிட்டன் மொத்த வேர்ல்டையும் பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டெபிக்ஷன் தான் அது. வேர்ல்டு மேப்பில் பிரிட்டன் எப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ திஸ் லெசன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஓவர். எஸ். ஸோ வில் பி மீட்டிங் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். மறக்காமல் வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது, வேதாந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. மறக்காமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், குட்டி குட்டி டெஸ்ட்டு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதில் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ. திரும்பவும் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.